ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் டைனமிக்ஸ் அண்ட் எர்த்குவேக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7th செமஸ்டரில் இது கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வைப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, இட் ஹாஸ் அ வெயிட் ஆஃப் 50 நியூட்டன் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஸோ இதுதான் வந்து மாஸ் ஆஃப் அ சிஸ்டம் விச் ஹாஸ் அ ஸ்ப்ரிங் அண்ட் டேஷ் பாட். ஸோ ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஹாஸ் அ வெயிட் ஆஃப் W is equal to 50 Newton, ஓகேவா? அண்ட் ஸ்ப்ரிங் வித் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் 4 Newton per mm and viscously damped. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து விஸ்கஸ் டேம்பரோட இதை வந்து இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, the ratio of two successive amplitude is 1:0.85. ஏன்னா இது வந்து டேம்ப்டு சிஸ்டம், அதனால இதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் they have asked us to compute different questions, different 5 questions. என்னன்னா, first natural frequency of undamped system, அப்புறமேட்டு logarithmic decrement, then damping ratio, damping coefficient and finally damped natural frequency. இப்போ வந்து நம்ம first question எடுப்போம், natural frequency of damped system. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் what is natural frequency equation is, ஓகேவா? ஸோ omega is root over k by m. ஸோ கேங்கிறது ஸ்டிஃப்னஸ், எம்ங்கிறது மாஸ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ ஒமேகா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது இது எப்பயுமே வந்து ரேடியன்ஸ் பர் செகண்ட் தான், ஓகேவா? ப்ரொவைடட் ஸ்டிஃப்னஸ் நீங்கள் என்ட்ரு பண்ண வேல்யூ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ ஷுட் பி ஆல்வேஸ் இன் நியூட்டன் பர் மீட்டர், ஓகேவா? அண்ட் மாஸ் ஷுட் பி இன் கேஜி. ஆனால் இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் வந்து இட்ஸ் இன் நியூட்டன், மாஸ் வந்து நியூட்டனில் இருக்குது, அப்புறமேட்டு ஸ்டிஃப்னஸ் வந்து நியூட்டன் பர் எம்எம்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். we should always convert the value to the desired equation, ஓகேவா? so then only you will get the correct natural frequency which is in radians per second. so நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது இந்த இடத்துல. ஸோ நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ நான் அந்த ஈக்குவேஷன் முன்னாடி எழுதுறேன், ஒமேகா இஸ் ரூட் ஓவர் கே பை எம். ஸோ இந்த ஒமேகா வந்து ரேடியன்ஸ் பர் செகண்ட். நிறைய பேர் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதி they also substitute the right value, கரெக்டான வேல்யூ சப்ஸ்டியூட்டும் பண்ணிடுவாங்க யூனிட்ல கன்வெர்ட் பண்ணி. ஆனால் ஃபைனலாக இந்த ஒமேகா வர ரிசல்ட்டை வந்து ஹெர்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி வந்து ஹெர்ட்ஸ் தானே, ஸோ அதனால ஹெர்ட்ஸ்ன்னு போட்டு ஆன்சரை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ விச் இஸ் ராங். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஒமேகா இஸ் 28.28 radians per second. இப்போ நம்ம இந்த radians per second வந்து we need to convert into frequency, okay? So that is the final answer for this question, which many of you should give more concentration on this, okay? So இது வந்து நம்ம கரெக்டாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ frequency அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் மெஷர்ட் இன் ஹெர்ட்ஸ், HZ. ஸோ நான் எந்த ஒரு டைனமிக் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்தாலும் frequency அப்படிங்கிற ஒரு டேர்ம் நீங்கள் வந்து கேள்விப்படுவீங்க, தட் இஸ் இன் மெஷர்ட் இன் ஹெர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ண வேல்யூ ஒமேகா இருக்குல்ல, ஸோ வி நீட் டு கன்வெர்ட் தட் இன்டு ஹெர்ட்ஸ். ஸோ ஒமேகா பை 2π. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஸோ வி வில் கெட் தி ஆன்சர் இன் ஹெர்ட்ஸ். ஸோ அதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கொஷின். தே ஆஸ்க்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன்டாம்ப்டு சிஸ்டம், ஓகேவா? ஸோ இந்த 4.5 ஹெர்ட்ஸ் அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ வந்து கொஷினில் வந்து வெறும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி மட்டும் தானே கேட்டிருக்காங்க, யூனிட் கேட்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான கொஷினுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் ஷுட் ஆல்வேஸ் பி இன் ஹெர்ட்ஸ். ஏன்னா அது வந்து விச் இஸ் அண்டர்ஸ்டுட், ஓகேவா? ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரேடியன்ஸ் பர் செகண்டில் தான் வேணும்னா அந்த கொஷினில் வந்து தே வுட் ஹவ் மென்ஷன்ட் தட். ஸோ இப்போ வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஷின், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஷின். லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்னா என்ன? ஸோ இந்த லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எனி டைனமிக் சிஸ்டம் விச் இஸ் ஹேவிங் டேம்ப்டு நேச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ரீ வைப்ரேஷன் அந்த சிஸ்டத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் வைப்ரேட் ஆகிட்டு ஃபைனலி இட் கோஸ் டு ஜீரோ. அதுக்கு பேர் தான் டேம்ப்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு கேன்டிலிவர் எடுத்துக்கோங்க, லைக் யூ ஷுட் ஜஸ்ட் புல் அண்ட் லிவ் இட். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வைப்ரேஷன் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிடியூட் பெருசாக இருக்கும், அப்புறமேட்டு டைம் ஆக ஆக அது வந்து ஜீரோக்கு வந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து டேம்ப்டு சிஸ்டம், ஓகேவா? ஸோ இப்போ கொஷினில் நீங்கள் படிச்சிங்கன்னா தே வுட் ஹவ் கிவன் ரேஷியோ ஆஃப் சக்சஸிவ் ஆம்ப்ளிடியூட் as 1:0.85, ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் மறுபடியும் இங்கே நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த ஃபிகரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் தி கன்சிக்யூட்டிவ் ஆம்ப்ளிடியூட்ஸ், ஓகே, ஆஃப் அ டேம்ப்டு சிஸ்டம். ஸோ நீங்கள் எந்த கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ் வேணால் எடுத்துக்கலாம். So you are going to get the same results for the logarithmic decrement, okay va?
ஸோ இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் they have given as ratio is 1:0.85 ஓகேவா. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம வந்து அந்த above equationல substitute பண்ண போறோம். So logarithmic decrement is nothing but natural logarithmic of x1 by x2 ஓகேவா. So இப்போ இந்த x1 is nothing but the first peak amplitude which is 1 and x2 is nothing but the successive peak amplitude which is 0.85 ஓகேவா. So இதை வந்து நம்ம வந்து நார்மல் லாக் எடுக்கக்கூடாது, வந்து நம்ம வந்து நேச்சுரல் லாகரிதமிக் ln அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு கால்குலேட் பண்ணால் we get logarithmic decrement as 0.1625. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஃபைனல் ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, டேம்பிங் ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் டேம்பிங் ரேஷியோ? ஸோ டேம்பிங் ரேஷியோ அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஃபார் எனி டைனமிக் அனாலிசிஸ். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு டைனமிக் அனாலிசிஸ் ஆர் இப்போ நீங்கள் இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் இஃப் யூ கோ டு த ஐஎஸ் கோட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஒரு டேம்பிங் ரேஷியோ வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலுக்கு ஒரு வேல்யூ, கான்கிரீட்டுக்கு ஒரு வேல்யூ, அலுமினியமுக்கு ஒரு வேல்யூ. ஸோ அதை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டேம்பிங் ரேஷியோ இஸ் கிவன் பை லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் பை 2π ஓகேவா. ஸோ இப்போ அதை கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து டேம்பிங் ரேஷியோ வந்து கிடைச்சிடும் which is 0.025. இதை வந்து எப்பயுமே பெர்சன்டேஜில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 2.5% ஓகேவா டேம்பிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, டேம்பிங் கோஎஃபிஷியண்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. டேம்பிங் கோஎஃபிஷியண்ட்டை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண டேம்பிங் ரேஷியோயும் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியண்ட்டும் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை வந்து ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ டேம்பிங் கோஎஃபிஷியண்ட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டேம்பிங் ரேஷியோ தட் யூ கால்குலேட்டட் பிஃபோர் ஓகேவா. இப்போ முன்னாடி நீங்கள் கால்குலேட் பண்ண இந்த 2.5% தான் யூஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளைட் பை critical damping coefficient. Critical damping coefficient தான் வந்து CC அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is a constant value for any damped system ஓகேவா. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன்டாம்ப்ட் சிஸ்டமோ மாஸ் ஆஃப் அ சிஸ்டமோ தெரிஞ்சா இந்த CC அப்படிங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ CC is nothing but 2 times mass into omega. ஸோ இப்போ நான் இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேர் ப்ரொவைடட் மாஸ் இஸ் இன் கேஜி அண்ட் ஒமேகா இஸ் இன் ரேடியன்ஸ் பர் செகண்ட். இது ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் C இஸ் நத்திங் பட் டேம்பிங் ரேஷியோ மல்டிப்ளைட் பை கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலி வில் கெட் தி டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் ஓகேவா. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஆல் தி வேல்யூஸ். So damping ratio 0.025 into 2 into m into omega okay va. So if you, this is very simple math, in the multiplication will give you the result for a damping coefficient of the system okay va. So next நம்ம என்ன கேக்குறாங்க, okay so இத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்ப. So next நம்ம என்ன கேக்குறாங்கன்னா damped natural frequency அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. So இப்போ இதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன்டாம்ப்டு சிஸ்டம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போ வந்து இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் போது we need to use the damping coefficient that you computed. இப்போ நம்ம மேலே நம்ம C ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அந்த வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ தட் இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி damping part ஓகேவா. ஸோ இப்போ இந்த damped natural frequency ஓட ஃபார்முலா இப்போ நான் இங்கே கொடுக்க போகிறேன், which is given as FD is equal to 1/2π root over omega n square minus a square. இந்த FD அப்படிங்கிறது என்ன, D represent the damped part ஓகேவா, அதுதான் வந்து damped natural frequency. Next omega n, omega nங்கிறது என்னது, natural frequency of the undamped system. So generally undamped systemத்தோட natural frequency நம்ம omega n ன்னு சொல்லிட்டு represent பண்ணுவோம். So omega n is nothing but the answer of the first question, 28.28 radians per second நம்ம calculate பண்ணால அந்த வேல்யூ இந்த இடத்துல substitute பண்ணணும். Okay. So next A அப்படிங்கிறது என்ன, it is nothing but damping coefficient to mass of a systemத்தையும் வந்து இந்த இடத்துல நம்ம substitute பண்ண போறோம். A is nothing but damping coefficient which you calculated above and which is divided by 2 times mass of the system. ஓகேவா. ஸோ மறுபடியும் நான் இந்த ஈக்குவேஷன் இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுறேன் இந்த புது பேஜில். ஸோ FD is 1/2π root over omega n square
minus a square. இப்போ நம்ம a தனியா first calculate பண்ணிக்கலாம். Then you can just substitute in the equation and do the simple mathematics. அவ்வளவுதான். So இப்போ a ங்கிறது என்னது? Critical damping coefficient C by 2m. So இது வந்து simple math. So இதிலிருந்து a value கண்டுபிடிச்சிட்டோம்னா you can substitute directly in the main equation 0.707. ஓகேவா? So 1 by 2 pi square root of 28.28 the whole square minus 0.707 whole square. இது வந்து ஒரு very simple mathematics தான். So இதிலிருந்து we can compute the value for the damped natural frequency. So I am just explaining, I am just writing all the mathematics involved here. Okay va? So அதிலிருந்து நம்ம calculate பண்ண 28.27 by 2 pi. So நம்ம அந்த 2 pi already யூஸ் பண்ணதனால கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஹெர்ட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் ஹியர். ஸோ 1 by 2 pi நம்ம முன்னாடியே மல்டிப்ளை பண்ணதுனால ஃபைனல் ஆன்சர் வாட் வி கெட் இஸ் இன் ஹெர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லா 5 கொஷினையும் நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டோம்.